ஆமா அவ்வளோ இருக்கும் காட்டல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குற்றாலத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குற்றாலத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா. ஸோ எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் கொடிலாம் ஏற்றிட்டு அங்கே நான் பார்த்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு உடனே நம்ம ஸ்விம்மிங் பூல் கிளம்பியாச்சு. சரி, மோட்டோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கப்பா. இப்போ வந்து நம்ம குற்றாலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். குற்றாலத்தில் இருந்து அது ரொம்ப பக்கத்தில் தான் அந்த நீச்சல் குளம் இருக்குது. கோவில் திருவிழாவுக்கு அறிவி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க போலக்க நடந்தே குற்றாலத்தில் இருந்து. ஓய் போலீஸ், இவங்கெல்லாம் ஐசிஎஸ் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் வராங்க போலக்க. நிறையா போலீஸ் இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்க, ஏகப்பட்ட வேறு துப்பாக்கியோடு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி ஆர்ச் வச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. யாம்னு பார்த்தா நம்ம தென்காசியில் சாரல் விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதிலேருந்து நேராக போனால் குற்றாலம். பட் நம்ம நேராக போகக்கூடாது, லெஃப்ட் எடுத்துடணும். லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தால் 2 பூங்கா வரும். அந்த 2 பூங்காவுக்கு அடுத்து தான் நம்மளோட நீச்சல் குளம் இருக்குது. சரி, பைக் எங்கேயாவது பார்க் பண்ணிடுவோம். சாரல் விடுது நீச்சல் குளம் தான் இருக்கு பாருங்க. பொதிகை நீச்சல் குளம் நாளிலேருந்து சாரல் விழா ஆரம்பிக்கு 16லேருந்து சாரலும் அதுக்கு அந்த மாதிரி வெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாரில் தான் நம்ம நினைஞ்சிட்டே வந்திருக்கோம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுதான் நீச்சல் குளம். ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் 100 ரூபா. அதுக்கு அடுத்து 1 மணி நேரம் குளிக்கலாமா. நாங்க வந்து அண்ணன் தம்பி 3 பேர், மொத்தம் 4 பேர் வந்திருந்தோம். அந்த 100 ரூபாய்க்கு இந்த இடம் ஒருத்தான்னு கேட்டா எனக்கு பொறுத்த அளவுக்கு நான் ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். அதனால நான் என்ன மாதிரி பிளான் போட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா, சரி நாங்க 1/2 மணி நேரம் குளிச்சுக்கிட்டோம், 50 ரூபா ஓகேவா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, உள்ள இறங்கிட்டாலே கிளீனிங் சார்ஜ் 60 ரூபான்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணன்னு தெரியல. அதான் சரி தம்பிங்க 2 பேரும் நீங்க 2 குடிக்கீங்க, நாங்க உட்காந்துருக்கோம்னு கேட்டோம். அவனுங்களும் நீங்க இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு லாஸ்ட் நடக்கும், அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஆனா ரொம்ப சின்னதான் இருக்கு. அது இல்லாம 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா கேட்காங்க. சருக்கு அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. குற்றாலத்துக்கு போயிடலாம்னு பார்த்தா குற்றாலத்துல தண்ணி ரொம்ப கம்மியா தான் விழுந்துட்டு இருந்துச்சு. நான் நேரத்தே போயிருந்தேன், நேரத்து குளிச்சேன் குற்றாலத்துல. அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்க 2 ஒரு முடிவு எடுக்கட்டும், அதுக்கு அடுத்து நம்ம என்ன நடக்குன்னு பார்க்கலாம். புதுசா இருக்கு, குற்றாலத்துல நீச்சல் குளம் வந்திருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒரு வழியாக தம்பிங்க 2 பேரும் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து விளாட சம்மதிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கூட டிக்கெட் எடுத்துட்டு இப்போ உள்ள அனுப்ப போகிறோம். என்ன பண்ண போறா? மிதக்க போறியா? அதை பிடிக்க கூடாதுமா. என்ன ஏழு என்ன போற சீட்டிங் பண்ணி நம்ம கம்மியை பிடிச்சிருக்கியாம்ல. நம்ம நிக்கான் தெரியுமா, அந்த இடத்துல ஆளை வந்து பயங்கரமா இருக்கு. நீ முங்கு, உள்ள முங்கிட்டான், அவ்வளவுதான். கால் கீழே போயிருச்சோ, தொட்டுருச்சோ. அப்போ ரொம்ப ஆழமா தான் இருக்கு போலுக்க. அப்போ அங்க இருந்தே ஸ்டார்டிங், இந்த நடந்து வராங்க தெரியுமா குட்டி பசங்க, அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் வந்து ஆளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டைவ் அடிச்சு ஜாலியா குடிங்களா. இது வந்து டைவ் அடியில, அப்படி தலையில டைவ் அடியில அடியில அவனால முடியும். கொஞ்சம் தள்ளி போய்க்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த வீடியோ பிடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மோச்சு வந்து அந்த ஆழத்துல போய் குதிக்க போறான். அது போல நீ முங்கதமா ஆயிடுச்சா, நான் உனக்கு காப்பாத்துக்கு வரும்ல, போல ஓடிட்டான். மோச்சின்ற ஒருத்தன் வந்து நீச்சல் தெரிஞ்சு கிடந்தான். இந்த ஆழத்தை பார்த்துக்கப்ப எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் குளிக்க இடத்துல போய் குடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வரவே மாட்டேங்கான், பதறிட்டான். வந்துட்டு இன்னைக்குள்ள ரொம்ப உப்பு போட்டிருக்காங்களாம். பைக்ல போனாலே பயங்கரமா உப்பு கறிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா கையில வந்து இன்னொரு நாள் வரலாம். மரம் இருக்குதுக்கு நேரா அந்த இலை விழுந்ததெல்லாம் அவங்க வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு பெரும்பாடா இருக்கும். ஆனா மேல பாருங்க, சுத்தி கூடாத மாதிரி மரம் இருக்கு. அது கீழே விட அவங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். மோச்சி, கிட்டத்தட்ட நீ ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சிட்ட. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப தண்ணி உப்பு கறிக்கு, கண்ணு உதடு எல்லாம் எரியுது. உள்ள இருக்கே முடியல. ஒரு 10 நிமிஷமா இருக்க முடியுதா? 10 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கியோ. 10 நிமிஷத்துக்கு மேல வந்து இருக்க முடியலையா. ஆனா நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்து, நான் பாருங்க மேலேயே ஏறி வந்துட்டான். ரொம்ப உப்பு கறிக்கான். அது இல்லாம உதடுல பட்டா காந்துதோலா புளிக்கா. என்ன நீ ஏதோ ஜூஸ் குடிச்ச மாதிரி சொல்லுதா? சரி, ஏதோ இவங்களோட ரிவ்யூ பாத்துக்கோங்க. அங்க படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் அதுக்கடுத்து போட்டோ ஷூட்டு, நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி போட்டுருக்கான் அவன். அதுலதான் நல்ல தண்ணி வரும்னு நினைக்கேன். இங்க குளிச்சுட்டு அங்க போய் நம்ம நனைஞ்சுக்கலாம். ஏன்னா உப்பு தண்ணியில குளிச்ச உடனே நம்ம முடியல அப்படி ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ அந்த நல்ல தண்ணியில குளிச்சா கரெக்டா இருக்கும். அங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, குட்டி குழந்தைங்களுக்குன்னு நினைக்கிறேன்.
3 குட்டி பசங்க மேலே நிற்காங்க பாருங்க. மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேருக்கு தான் உள்ள விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற 3 பேர்ட்டையும் காசு இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனால் நம்மளுக்கே 2 பேர் பண்ணது மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய யூடியூபராக இருந்து இன்கம்லாம் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாரையும் இப்போ 2 பேருக்கு குட்டி பசங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கி கொடுத்து போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஃபியூச்சரில் அதெல்லாம் நடக்கும். எல்லாரும் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ என்னால் அங்கே உட்கார கூட முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் எந்திரிச்சு போயிடுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு டைமே முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு போயிட வேண்டி தான். இந்த இடத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்குன்னு நான் எப்படி தெரியுமா பார்த்தேன்? தெரியுதா அந்த கேட்டு? இந்த கேட்டுக்கு பின்னாடி தான் ஒரு பூங்கா இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபீஸு. விளாடுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பறவைங்க, கோழி, பூனை எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி போட்டு பூங்காவா இருக்கும். அந்த இடத்துக்கு நான் ஒரு நாள் வந்திருந்தேன். அப்போ அந்த கோழி இந்த கேட்டு கேட்டா போட்டிருக்காங்களா அந்த சைட்ல இந்த போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வரப்போ இந்த கேட் இருக்கு பார்த்துக்கோங்க. இங்க இருந்து பார்க்கும்போது நீச்சல் குளம் தெரிஞ்சு. அப்போ நான் தான் இங்க இப்படி ஒரு நீச்சல் குளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து இப்போ உங்களுக்கு காமிச்சேக்கு வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த பூங்காக்கு வரவங்க எல்லாருமே இந்த நீச்சல் குளத்தை பார்க்காங்க. அப்படியே இந்த நீச்சல் குளம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிட்டே வரும். ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. ரொம்ப ஃபேஸ் வச்சிருக்காங்களா, குட்டி பசங்க ஆசைப்பட்டு வந்து காசு இல்லாம அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் குளிக்க வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இந்த இதோட ஓனர் வந்து நம்ம வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஒரு 60 ரூபா 50 ரூபா வச்சா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க வருதவங்களாம். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எடுக்க பாருங்க. ஓகே, அவங்க குளிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போக போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த நல்ல நல்ல வீடியோல பார்க்கலாம். 16ஆம் தேதி சென்ட்ரல் விழா, சாரல் விழா நடக்கு நம்ம தென்காசியில. ஸோ அதையும் கண்டிப்பா நான் போய் உங்களுக்கு காமிக்கேன். சரியா? ஓகே, பாய்.